அனைவருக்கும் வணக்கம். இது வருங்காலம், நிகழ்காலம், சமூகத்தினுடைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கான பார்வை மற்றும் ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு பாருங்கள். தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. அரசு பள்ளிகளில் அதிக மாணவர்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள், பல காரணிப்புற சூழல்களால் இருக்கிறவர்கள் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகளிலிருந்து வெளிவருகிற மாணவர்களை விட அரசு பள்ளிகளில், அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் அதிகம். இங்கே நடக்கிற குற்றங்களில் பெரும்பாலானவை அந்த மாணவர்கள் செய்வதாக இருக்குது. அதுக்கான காரணிகளை நான் தொடர்ந்து ஆய்வு அல்லது கண்ணுற்று பார்க்குற போது, அந்த குழந்தைகளுடைய வளர் சூழல் ஒரு காரணமாக இருக்குது, பொருளாதாரம் ஒரு காரணமாக இருக்குது, இவர்களுக்கு முன்னால் கெட்டுப்போன மாணவனுடைய தாக்கம் ஒரு காரணமாக இருக்குது. சில இடங்களில் ஆசிரியர், சமூகம், சுற்றுப்புறம், ஜாதி, இது எல்லாம் சேர்ந்து அந்த மாணவர்களை ஒரு வகையான தவறான வழிகளுக்கு தூண்டுது. எல்லாரும் அப்படி போகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. போகிற குறைந்தபட்சம் ஆட்களால் பெரிய அளவுக்கு சமூக கேடு நடக்குது அப்படின்றது என்னோடய பார்வை. இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்து போகிறேன். மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய உடைகள், சிகை அலங்காரம், பேச்சு முறை எல்லாமே அந்த வயதிற்கு ஒவ்வாததாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, இந்த சினிமாவினுடைய தாக்கம் அல்லது சோசியல் மீடியாக்களினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் கலாச்சாரம் என்று சொல்லி போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் என்று சொல்வது. ஒரு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3-4 நாட்கள் 20 மாணவர்கள் பிறந்த நாளை நடு ரோட்டில் கொண்டாடுறாங்க. இதை வழமையான கலாச்சாரமாக்கியிருக்காங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, கேக் வெட்டுறாங்க, இந்த ஃபோமிங்கை எல்லார் மேலேயும் அடிக்கிறாங்க, சாலையில் போகிற பொதுமக்கள் மேலேயும் அடிக்கிறாங்க, வாகனங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த கொண்டாட்டம் முடிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் அது பப்ளிக் நியூசன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்கள் அவங்களோட பேசவே பயப்படுறாங்க. காவல்துறை ஒரு நபர் தான் அங்கே சில நேரங்களில் நிறுத்தப்படுறாரு. அவரும் அவர்களை கண்டு காணாமல் சீக்கிரம் போங்கப்பா அப்படிங்கிற அளவில் தான் அது இருக்குது. அப்படின்னா கட்டுப்பாடற்ற முள் மரங்களாக அவங்க வளர்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தோற்றத்தை அது தருது. முள் மரங்களாகவே இருந்தாலும் அதை கரெக்டாக இது பண்ணினா தான் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஆனால் இவங்க முள் மரங்கள் கிடையாது, பொத்தி பாதுகாக்க வேண்டிய பழம் தரக்கூடிய, எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மரங்கள். அந்த மரங்களை முள் மரங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துயரத்தோடு தான் நான் பதிவு பண்ணுறேன். நான் அவர்களை குற்றம் சொல்வது என்னோடய நோக்கம் இல்லை. அந்த மாதிரி மாணவர்கள் யாருமே உருவாகக்கூடாது. முதலில் சிகை அலங்காரம் என்பது சீருடையினுடைய ஒரு பகுதி. சீருடை பணியாளர்கள் என்றால் அவர்களுக்கு சிகை அலங்காரத்தையும் சேர்த்து தான். சீருடை வழங்கப்படுவது எப்படி ஏற்றத்தாழ்வான உடைகள் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி சிகையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுதான் யூனிஃபார்ம். அதை பள்ளி ஆசிரியர்கள் எப்போ தவற விட்டாங்களோ, எப்போ அவங்க தங்களுடைய இது கிடையாது என்று விலகி நின்னாங்களோ அப்போ தொடங்கினது இன்றைக்கி அது எங்கேயோ போய் நிற்கிது. ஓகே, நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு சமுதாயமாக நல்லெண்ணம் கொண்டவர்களை எல்லாத்தையும் இந்த செயல்பாட்டுக்கு நான் அழைக்கிறேன், கூவி அழைக்கிறேன், கால்களில் விழுந்து கூட நான் அழைக்கிறேன். உங்கள் அருகாமையில் ஒரு மேல்நிலைப் பள்ளி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியாகிற ஒரு மாணவன் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலே திரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனுடைய வீட்டுக்கு போய் சேருவதற்காக.
அருகாமையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து நல் வேலைகளுக்கு அனுப்பிவிட்டு ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிற ஆண் பெண் தன்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வந்து விடுவான், கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற நிலையில் இருக்கிற பெற்றோர் ஆண் பெண் வேலைக்கு போகலை, ஒரு சின்ன வேலையில் பார்த்துட்டு இருக்கேன், என்னால் 1 மணி நேரம் காலையும் மாலையும் செலவு செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவர்கள், இப்படி பலதரப்பட்ட இந்த சமூக மக்கள் ஒரு மாணவனை அவனுடைய வீட்டை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஏற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு மாணவனை தேர்வு செய்யுங்கள். அவன் வெளியில் வந்து அவன் பள்ளியை விட்டு வெளியே வந்தவுடன் அவனை அரை மணி நேரத்தில் அவனுடைய வீட்டில் இருக்கிற அடுத்த நாள் காலை அவன் பள்ளி வரும் வரை அவனுடைய பெற்றோர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவனுக்கான ஒரு பேச்சு துணையாக ஃபோன் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ அவனோடு சம்பாஷணை செய்யக்கூடிய வகையில் ஒரு அரசு பள்ளி மாணவனை தத்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்களில் அவனுக்கு உணவுகள் கிடைக்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் அவனுக்கு வழிகாட்டி கிடைக்காமல் இருக்கலாம், சில நேரங்களில் நல் அறிவுரைகளை சொல்லக்கூடிய இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்தை யாரெல்லாம் உங்களிடம் கார் இருக்கிறது, பெரும் மனது இருக்கிறது என்றால் 4 நபர்களை ஒரு பகுதிக்கு போகிற மாணவர்களை அழைத்து கொண்டு போங்கள். அவர்களோடு நல் சிந்தனைகளோடும் ஏற்றமிகு சிந்தனைகளோடும் விவாதியுங்கள். நீ படித்தால் ஏற்றமிகு இடத்திற்கு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை விதைகளை அவனிடம் விதையுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனோடு பேசுங்கள். யாருக்கெல்லாம் நேரமும் யாருக்கெல்லாம் வாய்ப்பும் யாருக்கெல்லாம் மனமும் இருக்கிறதோ அவர்கள் ஒரு மாணவனை, குறைந்தபட்சம் ஒரு மாணவனை உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுங்கள். அவன்தான் நாளை இந்த சமூகத்தை ஆளப்போகிறான். அவன்தான் நாளை உங்கள் மகன் வாழப்போகிற இந்த சமூகத்தில் நல்லதையும் கெட்டதையும் செய்ய போகிறான். ஆக உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. சாலையில் தட்டி கேட்க முடியாது, ரவுடிகளை தட்டி கேட்க முடியாது. உருவாகிற கெட்டவனை தடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது. அந்த கைகளை ஏந்துங்கள். கையிணைந்து அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் வெற்றி பெறுவதற்கான பாதை இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும் ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பள்ளி தனியார் பள்ளியில் உங்களுடைய பிள்ளை படிக்கட்டும், அதில் பிள்ளை இல்லை, ஒரு அரசு பள்ளி மாணவனை நல்வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பினை எல்லோரும் ஏற்படுத்த வேண்டும். எல்லா பெற்றோர்களையும் அரசு பள்ளிக்கு முன்னால் வாய்ப்பிருப்பவர்களை அழைக்கிறேன். உடனடியாக ஒரு மாணவனை கண்டறியுங்கள். அவனை காலை மாலை அவனுடைய வீட்டிலிருந்து கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அவனுக்கு நம்பிக்கையின்மையை இல்லாமல் ஆக்கி நம்பிக்கையை ஊட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நாட்டினுடைய, இந்த சமுதாயத்தினுடைய இந்த அமைதிக்கு மிகப்பெரிய பங்காற்றுகிற ஒரு காவலருக்கும் மேலானவராக கருதப்படுவீர்கள். இதை செய்யுங்கள். வரும் காலம் உங்களுக்கு அதனுடைய சேவையினுடைய மகத்துவத்தை ஒரு மேடையில் உங்களுக்கு கொடுக்கும். அப்பொழுது நீங்கள் பெறுகிற பெருமையும் அது தருகிற புலகாங்கிதமும் உங்களால் வார்த்தைகளாலும் பணத்தினாலும் பெற முடியாது. ஒரு நாள் அந்த மாணவன் வெற்றி பெற்று மேடையில் நிற்கிற பொழுது உங்கள் பெயரை உச்சரிப்பான். அந்த உச்சரிப்பு உலகளாவிய அளவுக்கு எதிரொலிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த பெற்றோர் யார்? அந்த பெற்றோர் நீங்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டு இதோடு முடித்துக்கொள்கிறேன். நல்லது விளையும் என்ற நம்பிக்கையோடு நான் பயின்று போகிறேன். நன்றிகள் பல. வணக்கம்.